அகண்டம் எல்லையற்ற விழிப்பு நிலைக்கு உங்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் இது நிஜம்தானா, இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நீளமான ஒரு கனவு கண்டுட்டு இருக்கோமா? இன்னைக்கு அறிவியல் உலகத்துல ரொம்பவே பிரபலமா பேசப்படுற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு சிமுலேஷன் தியரி, அதாவது நாம ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல வாழ்ந்துட்டு இருக்கோமாங்கிற கேள்வி. அப்புறம் மல்டிவர்ஸ், நம்மள மாதிரியே கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்குங்கிற தியரி. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டைம் டிராவல். இது எல்லாத்தையும் பத்தி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் பேசியிருக்காங்கன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, அதுதான் உண்மை. ஸ்ரீ திரிபுரா ரகசியம்னு ஒரு பழமையான நூல் இருக்கு. அதுல கண்ட சைலம்னு ஒரு மர்மமான பாறைய பத்தின ஒரு கதை வருது. அந்த கதை இருக்கு பாருங்க, இடம் காலம் இத பத்தின நம்மளோட மொத்த புரிதலையும் அப்படியே தலகிழா மாத்தி போடுற சக்தி அதுக்கு இருக்கு. ஒரு சின்ன கல்லுக்குள்ள ஒரு முழு பிரபஞ்சமே இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அங்க ஒரு நாள் கழிஞ்சா இங்க பல்லாயிரம் வருஷங்கள் முறிஞ்சிருக்குமா? என்னடா இதுன்னு தோணுதா? சரி வாங்க, அந்த மர்மமான பாறைக்குள்ள என்ன இருக்குன்னு நாமளும் சேர்ந்து போய் பார்க்கலாம். சரி, இப்போ கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஹீரோ பேரு மகசேனன், ஒரு பெரிய மாவீரன். ஒரு நாள் அவனோட அப்பாவோட ரொம்ப புனிதமான ஒரு யாக குதிரைக்கு காவலாக அவன் ஒரு பெரிய பயணத்துல இருந்தான். ஆனா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த குதிரை கட்டுப்பாட்டை மீறி காட்டுக்குள்ள தலதெறிக்க ஓட ஆரம்பிச்சிடுச்சு. மகசேனனும் சும்மா விடல, அதை விடாம துரத்திக்கிட்டே போனான். கடைசில அந்த குதிரை கண்ட சைலம்னு சொல்ற ஒரு மலை அடிவாரத்துல இருந்த ஒரு குகைக்குள்ள போய் மறைஞ்சிடுச்சு. அந்த குகை வாசல்ல தங்கனன்னு ஒரு முனிவரோட பையன் நின்னுட்டு இருந்தான். அவனை பார்த்து மூச்சு வாங்க வாங்க மகசேனன் கேட்டான், ஐயா, என்னோட குதிரையை எங்கேயாவது பாத்தீங்களா? அது இந்த பக்கமா தான் ஓடி வந்துச்சு அப்படின்னு. ஆனா அந்த இளைஞன் ரொம்ப அமைதியா ஒரு சின்ன பாறைய கை காட்டி சொன்ன பதில் இருக்கே, அதை யாருமே நம்ப மாட்டாங்க. அவன் சொன்னான், இளவரசே, உங்க குதிரை அதோ அந்த பாறைக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு. இத கேட்டதும் மகசேனனுக்கு சிரிப்பு தாங்கல. என்ன விளையாடுறியா? இவ்ளோ பெரிய குதிரை இந்த சின்ன கைப்பிடி அளவு கல்லுக்குள்ள எப்படி போக முடியும்? இது சுத்தமா நடக்காத காரியம்னு கொஞ்சம் கோமாவே சொன்னான். ஆனா அந்த இளைஞன் லேசா சிரிச்சுக்கிட்டே, உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? சரி, அப்போ நீங்களே உள்ள போய் பார்க்க ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி மகசேனனுக்கு யோக திருஷ்டிங்கிற ஒரு ஸ்பெஷல் சக்திய, ஒரு ஞான பார்வைய கொடுத்தான். அந்த சக்தி கிடைச்சதும் மகசேனனோட பார்வை மொத்தமா மாறுச்சு. அவனோட உடம்பு குகவாசலையே நின்னுச்சு. ஆனா அவனோட உணர்வு மட்டும் கண்ணுக்கு தெரியாத ஒரு வடிவத்துல அந்த பாறைய நோக்கி போச்சு. மெதுவா அதை தொட்டான், அப்புறம் அதுக்குள்ள போனான். அவன் உள்ள நுழைஞ்சானே ஒரு நொடி, அங்க அவன் பார்த்த காட்சி அவனை அப்படியே ஸ்தம்பிக்க வச்சுதுச்சு. அந்த சின்ன கல்லுக்குள்ள ஒரு தனி உலகமே இயங்கிட்டு இருந்துச்சு. அங்க தனியா ஒரு சூரியன், ராத்திரியில மின்னுற நட்சத்திரங்கள், பெரிய பெரிய கடல்கள், வானத்தை தொடுற மலைகள், மக்கள் வாழ்ற நகரங்கள்னு அவனோட கண்ணு முன்னாடி ஒரு புது பிரபஞ்சமே விரிஞ்சது. அங்கதான் அவனோட குதிரை இருந்துச்சு. அத பிடிச்சதும் அந்த உலகத்து மக்களோட பேசி பழகுனான். அந்த இடத்தோட அழகுல தன்னை முழுசா மறந்து, சரி ஒரே ஒரு நாள் இங்க இருக்கலான்னு முடிவு பண்ணி அங்கேயே தங்கிட்டான். சரி, ஒரு நாள் இன்பமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தன்னோட கடமை ஞாபகம் வந்துச்சு. உடனே அந்த பாறையை விட்டு வெளியே வந்து தன்னோட உலகத்துக்கு திரும்பலான்னு முடிவு பண்ணான். ஆனா வெளியே வந்து அவன் பார்த்த காட்சி இருக்கே, அது அவனை மொத்தமா நிலைக்குலைய வச்சிடுச்சு. அவனுக்கு தெரிஞ்ச உலகம் அங்க இல்ல. அவனோட ராஜ்யம், அரண்மனை, அப்பா, மக்கள் எதுவுமே இல்ல. இருந்த சுவடே தெரியாம எல்லாம் அழிஞ்சு போயிருந்தது. அந்த இடமே முழுசா மாறி போயிருந்தது. அவ பதறி போய் அந்த இளைஞன் கிட்ட ஓடினா. நான் உள்ள இருந்தது ஒரே ஒரு நாள் தான், என்னோட ராஜ்யம் எங்க போச்சு, என்னோட மக்கள் எங்க அப்படின்னு கதறனா. அதுக்கு அந்த இளைஞன் சொன்ன பதில் இன்னைக்கு நம்ம சயின்ஸ் பேசுற ரிலேட்டிவிட்டி தியரி மாதிரி இருந்துச்சு. அவன் விளக்குனா, அந்த கல்லுக்குள்ள நேரம் ரொம்ப மெதுவா நகரும், ஆனா வெளிய அது ரொம்ப வேகமா ஓடும். ரெண்டு இடத்துலயும் காலம் ஒரே மாதிரி கிடையாது. அவன் சொன்னா, இளவரசே, நீங்க உள்ள இருந்தது ஒரு நாள் தான். ஆனா அந்த ஒரே நாள்ல இங்க 12,000 வருஷம் ஓடி போச்சு. உங்க வம்சம், உங்க ராஜ்யம் எல்லாமே காலத்துல கரைஞ்சு போச்சு. இப்போ நீங்க இறந்து போன ஒரு காலத்துல இருந்து வந்த ஒரு டைம் டிராவலர். கேட்கறதுக்கு இது ஒரு கற்பனை கதை மாதிரி இருக்கலாம். ஆனா இது வெறும் கதை இல்ல. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நிஜ உலகத்தை பத்தியே சில ஆழமான கேள்விகளை இது எழுப்புது. அது என்னன்னு பார்க்கலாமா? இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு விஆர் ஹெட்செட் போட்டுக்கிட்டு நம்ம ரூம்ல தான் இருக்கோம். ஆனா நம்ம மனசு நம்ம வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி நம்புது இல்லையா? அது ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்கின உலகம் தெரிஞ்சாலும் நம்ம உணர்வுகள் அதை நிஜம்னு ஏத்துக்குது.
அந்த பாறைக்குள்ள இருந்த உலகமும் கிட்டத்தட்ட அப்படிதான். அது உணர்வால் உருவாக்கப்பட்ட ஒரு நிஜம். அப்போ இந்த கதை நமக்கு 2 முக்கியமான விஷயங்களை சொல்லுது. ஒன்னு, நாம பாக்குற இந்த வெளி, அதாவது ஸ்பேஸ், அது நம்ம மனசோட ஒரு உருவாக்கம். 2வது, காலம், அதாவது டைம், அது நிலையானது இல்ல. நம்ம மனநிலைக்கு ஏத்த மாதிரி அது சுருங்கவும் செய்யும், விரியவும் செய்யும். அப்படின்னா நாம பாக்குற, உணர்ற இந்த முழு பிரபஞ்சமே நம்ம எல்லாரோட கூட்டு மனசோட ஒரு வெளிப்பாடுதானா? நாம ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கைய, நம்ம அனுபவிக்கிற இந்த நிஜத்தை உருவாக்குற சிற்பிகள். அதனால சந்தோஷத்தையும் சரி, கஷ்டத்தையும் சரி, வெளிய தேடுறத நிறுத்துங்க. உங்களுக்கான சொர்க்கமும் சரி, நரகமும் சரி, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்க மனச நீங்க ஆள கத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கையோட சக்கரவர்த்தியே நீங்க தான். அப்போ நம்மளோட ரியாலிட்டிங்கிறது நம்ம மனசோட ஒரு விளையாட்டு மட்டும்தானா, இல்ல இதையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட உண்மை இருக்குதா? உங்க மனசோட சக்திய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய தெளிவை கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க.